யோகாசனம் என்பது ஜாதி மதம் இனம் கடந்த யோக கலையின் ஆரம்ப பாடம். இதை எளிய முறையில் நமக்கு கற்றுக் கொடுக்க வருகிறார் ஆசனா ஆண்டியப்பன் அவர்கள். நம் விடையிலிவா நிகழ்ச்சியின் முதல் பகுதியாக வரவிருப்பது நலமுடன் வாழ. என் அருமை உலகத் தமிழ் மக்களே, தாய்மார்களே, பெரியோர்களே, சிறார்களே, என் அருமை சீடர்களே, உங்கள் அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கம். கலைஞர் தொலைக்காட்சி நிகழ்ச்சியில் நலமுடன் வாழ என்னும் பிரிவில் யோகாசனத்திற்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்திருப்பதை நீங்கள் அறிவீர்கள். அதிகாலை வேளையில் லட்சக்கணக்கான மக்கள் உலகமெங்கும் இந்த நிகழ்ச்சியை பார்க்கிறார்கள். ஏன் தொடர்ந்து பார்த்து கொண்டிருக்கிறார்கள்? 10-15 ஆண்டுகளுக்கு மேலாக இந்த ஆசனத்தை பார்த்தே அவர்களுக்கு ஏற்பட்டிருக்கின்ற பல்வேறு பிரச்சனைகளை நீக்கி கொண்டிருக்கிறார்கள். ஆசனம் என்பது வெறும் பயிற்சி மட்டுமல்ல, தமக்கு ஏற்பட்டிருக்கின்ற பல்வேறு உடல் மன பிரச்சனைகளையும் முழுமையாக நீக்கக்கூடிய தன்மை உள்ளது. அதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஏதோ இது ஒரு மதவாதிகளுக்கு மட்டும் இது உரித்தானது என்று நீங்கள் கருதக்கூடாது. எல்லா மதத்தினருக்கும் இது உரிமையானது. இன்றைக்கு வெளிநாட்டிலெல்லாம் முகமதியர்களும் கிறிஸ்தவர்களும் தான் அதிகமாக இருக்கிறார்கள். அவர்கள்தான் இதை இன்றைக்கு அதிகமாக பழகி கொண்டிருக்கிறார்கள். மனிதன் எல்லோருக்கும் ஆரோக்கியமாக வாழ வேண்டும் என்ற உரிமை இருக்கின்றது. ஆகவே ஒரு மதத்தினருக்கு மட்டும் இது உரிமை கிடையாது. யோகாசனத்தை பழகிறவர்கள் அவர்கள் யாராக இருந்தாலும் சரி, கிறிஸ்தவ மதத்தினராக இருந்தாலும் சரி, அல்லது முகமதியர்களாக இருந்தாலும் சரி, பௌத்தர்களாக இருந்தாலும் சரி, இந்துக்களாக இருந்தாலும் சரி, எல்லோருக்கும் இந்த நன்மையை தரத்தானே செய்யும். ஆகவே இன்றைக்கு நமது அரங்கிற்கு 7ஆம் கிளாஸ் மாணவன் ஒருவர் வந்திருக்கின்றான். பாருங்கள், அற்புதமான ஆசனத்தை செய்ய போகின்றான். சிரசாசனம் செய்வது கடினம். அதிலேயே காலை விரித்து கொண்டு கால் விரித்து சிரசாசனத்தை செய்ய போகின்றான். நீங்கள் பார்க்க வேண்டும். என் அருமை மாணவனே, நீ பத்மாசனத்தை கலைத்து விட்டு சிரசாசனத்துக்கு முதல்ல வா. அப்படி அங்கே முதல்ல அங்கே வை. கையை கீழே ஊண்டி கொண்டு செய்கிறான் பாருங்கள், அதுதான் முக்கியம். காலை நல்ல விரைப்பா வைக்கணும். கால் விரித்த சிரசாசனம் மாணவர்களுக்கு மிகவும் நினைவாற்றலை பெருக்கக்கூடிய அற்புதமான ஆசனம். குறைந்த மதிப்பெண் வாக்குகிறவர்கள் எல்லோரும் இந்த சிரசாசனம் அவர்களை சுவர் ஓரமாக செய்தாலும் கூட நல்ல நினைவாற்றல் பெருகி அதிக மதிப்பெண் பெறுவதற்கு, நினைவாற்றல் பெறுவதற்கு, மனோதிடம் பெறுவதற்கு இந்த ஒரே ஆசனம் போதுமானது. அவ்வளவு அற்புத நன்மைகளை கிடைக்கும். மெதுவாக இந்த ஆசனத்தை இறக்கி வை. தலையை தூக்காதே, அப்படியே உட்கார்ந்துக்கோ கொஞ்ச நேரம். மெதுவாக தலையை தூக்கும். தொடையிலே கையை வைத்துக் கொண்டு தலையை மீண்டும் மீண்டும் ஆட்ட வேண்டும். இருந்தால் கழுத்து சற்று இறுகிவிடும். இன்னும் பின்னும் கழுத்தை ஆட்டு. அப் அண்ட் டவுன். குறி நல்ல குறியணும், நல்ல நிமிரணும். நாடி நெஞ்சு தொடரும். நல்ல அப்படிதான். சரி, இப்போ பக்கவாட்டில் அப்படிதான். அந்த பக்கம் அந்த பக்கம் சரி. இப்போ இடது பக்கமாக திரும்பி இந்த ஆசனத்தை செய்யணும். திரும்ப அப்படியே திரும்ப பண்ணு. மெதுவாக செய்யணும், அவசரப்படக்கூடாது. காலை நல்லா அகலப்படுத்து. பாதத்தை விடணும். அப்படி முட்டு மடங்கி இருக்க முட்டு நிமிர. அற்புதமாக செய்ய. ஆரம்ப கட்டத்தில் அர்த்த சிரசாசனம் ஒரு 15 நாள் பழகி, சிரசாசனத்தை செவுறு ஓரமாக ஒரு 15 நாள் பழகி, அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக வெளியே வரணும். ஒரு சிரசாசனம் பழகின பின்பு அந்த சிரசாசனத்திலே பல்வேறுபட்ட வேரியேஷன்ஸ், பல்வேறுபட்ட முறைகள் இருக்கின்றன. அவைகளை செய்யலாம். மெதுவா இறக்கு. சிரசாசனம் போட்ட உடனே தலையை தூங்க கூடாது.
பிளட் இங்கே வரதுனால எழுந்திருக்கும் போது அப்படியே ஒரு ஆளை தள்ளுற மாதிரி இருக்கும். அதனால் கொஞ்சம் நேரம் இப்படி இருந்து மெதுவாக எழுந்திருச்சிட்டேன்னா அந்த தள்ளாத ஆளை மெதுவாக எழுந்திருக்க. முட்டில் கை வச்சு நல்ல மூச்சுகள். முதலில் சொன்ன மாதிரி தலையை முன்னும் அப்படியே பக்கவாட்டில் மாணவர்களுக்கு சிரசாசனம் மிக முக்கியம். திரும்ப இங்க பாரு, தள்ளி பாரு. டேய் கால் விரித்த சிரசாசனம் செய்ய முடியாதவர்கள் சுவர் ஓரமாக இதை பழகி அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக சுவரை விட்டு விலகி தனியாக செய்யலாம். எடுத்த எடுப்பிலேயே இதை மாதிரி செய்ய முடியாது. மெதுவாக இறங்கு, அப்படியே நேரம் எழுந்து அங்கே பார்க்க திரும்பி பத்மாசனத்தில் உட்காரு. என் அருமை பெரியவர்களே, தாய்மார்களே, நினைவாற்றல் எல்லோருக்கும் வேண்டும், குறிப்பாக மாணவர்களுக்கு வேண்டும். ஆரம்ப பள்ளி முதல் இன்ஜினியரிங் காலேஜ் வரை எல்லா மாணவர்களுக்கும் யோகாசனத்தை கற்பிக்க வேண்டும். எல்லா கல்லூரிகளிலும் இப்படி தனியாகவே யோகாசன ஆசிரியர்களை நியமித்து சென்னை போன்ற நகரங்களில் ஆசனத்தை மாணவர்களுக்கு கற்றுத்தருகிறார்கள். எல்லா வகுப்பு மாணவர்களுக்கும், ஹைஸ்கூல் மாணவர்களுக்கு, கல்லூரி மாணவர்களுக்கு, இன்ஜினியரிங் காலேஜ் மாணவர்களுக்கு எல்லோருக்குமே இப்பொழுது கற்றுத்தருகிறார்கள். எல்லோரும் போட்டிகளில் கலந்து கொள்கிறார்கள். ஆகவே சிரசாசனத்தை வயோதிகர்கள் தான் செய்யக்கூடாது என்பதை வயோதிகர்கள் கூட செய்யலாம். பிரமாதம் சுப்பிரமணியம் என்பவர் செய்து காட்டினார். அவருக்கு வயது 91 வயது, அவர் அழகாக செய்து காட்டினார். ஆகவே சிரசாசனம் என்பது எல்லா வயதினருக்கும் செய்யக்கூடிய அற்புதமான ஆசனம். ஆகவே இது போன்ற அற்புதமான ஆசனங்களை எல்லா வயதினரும், எல்லா தரப்பினரும் ஜாதிபத பேதமின்றி ஆண் பெண் வித்தியாசம் இல்லாமல் பழகி தங்கள் உடலையும் உள்ளத்தையும் ஆரோக்கியமாக வைத்துக்கொண்டு நெடுது இனிது வாழ வேண்டும் என்று கேட்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது ஆசனம் ஆண்டியப்பன். வணக்கம்.